கழுது சுமந்துச்சு இயேசுவே இல்லையா? எருசலேமுக்கு மரிக்கிறதுக்கு சில நாளுக்கு முன்னாடி அவனுக்கு ஓசன்னா என்று எல்லாரும் பாடி ஆர்ப்பரிச்சாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சுமந்த கழுதிக்கு என்னென்னலாம் கிடைச்சிச்சு சொல்லுங்க? சிகப்பு கம்பளம் விரிச்சாங்களாம். இயேசு கழுது மேல தானே இருக்காரு. சுமக்கிற கழுதிக்கு என்னது? சிகப்பு கம்பளத்தை விரிச்சு. கழுதிகள் என்னத்தை போடுவாங்க? தீனி வேஸ்ட் தான் போடுவாங்க. ஆனா உச்சிதமான கிளைகளை வெட்டி கொண்டு வந்து போட்டாங்க. எப்படி இருக்கும்? ஹலோ, இயேசுவை சுமந்த கழுதிக்கு என்னவெல்லாம் கிடைக்குது பாருங்க. இயேசு மகிமைப்பட அங்க கழுதிக்கும் சேர்த்து என்னது வருதா இல்லையா? ஓ, கழுதிக்கு அப்படின்னு சொன்னா கத்தரை சுமக்கிற பிள்ளைகள் நமக்கு கிடைக்காம கிடைக்காதங்க. அவரை சுமக்கிற நாம், ரைட்டா? அவர் சுமக்கும் போது நிச்சயமானது ஓகே உலகம் சொல்லணுங்கிறனா இருதயத்தில் மனசுல ஆழமா வைங்க. என்ன சொல்றான் பார்வோம்? உம்மை போல தேவ ஆவி பெற்ற ஒருவனும் இல்லை, ரைட்டா? ஈசாக்க பார்த்து சொல்றான், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் கண்டுகொண்டேன். ஆமென். விரும்புறீங்களா? லாபான் சொல்றான், நீ ஆராதிக்கிற தேவன் ராத்திரி எங்கூட வந்து பேசினார், உனக்கு ஒரு நலம் போல ஒன்றும் கெட்டதை செஞ்சணும்னு முடிச்சு போடுவேன் அவர் சொன்னார் இல்ல? எப்படிப்பட்டவர்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுதான் நம்முடைய ஆண்டவருங்கிறேன். ஓகே, இருக்கிறத கொண்டு அந்த விதவை வீட்டுக்கு போய் கொஞ்சம் எண்ணெயை கொண்டு நிரப்பினது போல இன்னைக்கு உங்கள் லைஃப்லையும் கர்த்தர் இருக்கிறத கொண்டு நிரப்பி உங்களை வாழ வைப்பார். ஆமென். உங்களை சந்தோஷிப்பார், உங்களை திருப்தியாக்குவார், மகிமைப்படுத்துவார். எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென்.